நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அது அவ ஏதோ ஒரு கஷ்டத்தை பார்த்து உதவி பண்ணிருக்க இல்லையா? ஆமா, அதுதான் என்னோட ஏமா, என் பொண்டாட்டியோட நல்ல மனசு. அதுக்காக உன்னை பாராட்டுறேன். $3,00,000 பணத்தை கொடுக்கறப்போ என்ன நீ கேட்க வேண்டாமா? இப்போ ஏமா சொல்றப்போ எனக்கு பெரிய சஸ்பென்ஸா இருந்தது. இல்ல, எனக்கு தெரியும் நீ நல்ல காரியத்துக்காக தான் இதை பண்றேன்னு தெரியும். இருந்தாலும் இதுக்கு ஒரு கணக்கு வேண்டாமா? கணக்கு எல்லாத்தையுமே நான் சரியா எழுதி வச்சிருக்கேன். சரி, அந்த அநாத ஆசிரமத்துக்கு $5,00,000 கொடுத்தாச்சா? அந்த ஃபாதர் இன்னைக்கும் ஃபோன் பண்ணாரு. வா, அந்த கணக்கு கொஞ்சம் பாத்துக்கலாம். வா வா, முதல்ல விஷயத்த சொல்ற. வா, நாம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது சரியா கணக்கு எழுதி வைக்கணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என் நேரம் தான் வேஸ்டா போகுது. இப்படியெல்லாம் ஒரு பொண்டாட்டி தாசை இருப்பாங்களா? என்ன பண்றது? இல்லைங்க, அது வந்து நான் ஒரு நிமிஷம், நான் இந்த கதவை கொஞ்சம் பூட்டிக்கிறேன். இல்லைன்னா நான் கணக்கு கேட்கிற சத்தம் வெளியில கேட்கும். இப்ப சொல்லு, எந்த அடிப்படையில, எந்த கணக்குல அவளுக்கு நீ கொடுத்து உதவி பண்ண? என்னங்க, உங்க கால்ல விழற. உங்களுக்கு தெரியாம செய்யணும்லாம் நான் நினைக்கல. நம்ம ரூபி தான் அவளோட மாங்கல்யப்பட்ட பாழாக்கிட்டா. அந்த மைனா குடும்பத்தோட கஷ்டத்தை கேட்கும் போது இறக்கமான மனசு, பெரிய மனசு. நல்லா இருக்கு, நல்லாதான் பண்ணிருக்க. ப்ளீஸ் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்துறதா? நானா? அதுவும் என் அன்பு பொண்டாட்டிய? இருந்தாலும் $3,00,000 என்கிட்ட கேட்காம நீ
செத்துட்டியா? ஏய் மேனகா, நீ செத்துட்டியா? ஏய், எழுந்துருடி. நீ இன்னும் சாகல இல்ல? இல்லடி, உன்ன அவ்வளவு சீக்கிரமா சாகடிக்க மாட்டேன். நீ எனக்கு வேணும். என்னோட கொடுமையை அனுபவிச்சு நீ தீரணும். சலீம் சார், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு தான் மைனா. போலீஸ் நினைச்சா முடியாத காரியம்னு எதுவும் இல்ல. ஓகே சார், தேங்க்யூ. என்னப்பா சொன்ன? இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலையா? சலீம் சார் அவரால் முடிஞ்ச முயற்சியை பண்ணுவாரு. அவங்க எதுவும் செய்வாங்கன்னு எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லப்பா. இது மாதிரி தினம் தினம் எத்தனை திருட்டெல்லாம் நடக்குது. இருந்தாலும் எனக்கு இதுல ஏதோ சந்தேகமாவே இருக்கு. மைனாக்கு அவங்க மேடம் 3 லட்ச ரூபாய் கொடுத்தது, அப்புறம் அந்த பணத்தை ஒருத்தர் பறிச்சுட்டு போறது, இதெல்லாம் ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே இருக்கு. இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ எல்லாத்தையுமே எழுந்துட்டு நிக்கிறா இப்போ. பாவம் மைனா, அவ தலையெழுத்த பாத்தீங்க. இது நல்லா இருக்கு. நம்ம அந்த மைனாவை டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து தூக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்போ அவ அவங்க ஆளாயிட்டால. மைனா இப்போ மேனகா மேடத்தோட பெட்டு. ரஞ்சித் சாருக்கும் அப்படிதான். ஓஹோ, அப்படியா விஷயம்? எந்த பொண்ணையும் ஏர் எடுத்து பார்க்காதவராதான் ரஞ்சித் சார மோகன் கர்த்தா சார் வளர்த்திருக்காரு. ஆனா மைனா கிட்ட மட்டும் அவர் அப்படி இல்ல. ஏதோ தனிப்பட்ட அக்கறை இருக்கிற மாதிரி ரஞ்சித் சார் நடந்துக்கிறாரு. ஓ, விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சா? அப்படி இல்லைனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படி ஆக்கிடுவோம். எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க நடுவுல வரணும், இல்லைன்னா நாம வர வைக்கணும். இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது நம்ம சோனி தான். ரஞ்சித்தும் மைனாவும் லவ் பண்றாங்கன்னு நம்ம எல்லாரையும் பேச வைக்கணும். என்ன, மேனகா மேடமும் மோகன் சாரும் அதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்க்கவும் செய்வாங்க. அப்போ அவங்களுடைய கவனமும் செதறும். அப்பா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்லப்பா? அந்த குட்டையில எப்படி மீன் பிடிக்கணும்ன்றது தான் நம்ம யோசிக்கணும். அப்படின்னா அப்படியே பண்ணு. நாளையில இருந்து ரஞ்சித்தையும் மைனாவையும் சேர்த்து ஊரெல்லாம் கதை கட்டி விடு. மற்ற விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். பரவாயில்ல. அப்போ ஒரே கல்லுல 2 மாங்காய், அப்படிதானே? என்னோட கால்குலேஷன் படி கரெக்டா நடந்துச்சுன்னா அப்பா பாருங்க, என்னோட குறி தப்பவே தப்பாது. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது.
போகும்போது நீங்களும் வாங்க. ஹோமியோ கிளினிக்ல இருந்து மருந்து வாங்கலாம். எதுக்கு? என் உடம்பு நல்லா தான் இருக்கு. ராத்திரி உங்களுக்கு உடம்பு சரியில்லையே, சளி பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. அச்சோ, இந்த இத குடி. போனதெல்லாம் போகட்டும். இது நம்ம தப்பு கிடையாதே, எல்லாம் அந்த கடவுளோட விருப்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா போதும்பா. இப்போ நமக்கு எந்த வழியுமே தெரியலையேம்மா. என்னால இப்போ யாரையுமே பார்க்க பிடிக்கல. அப்பா நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்கப்பா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. கண்ணா கவலைப்படாத, என்னோட உடம்பு நல்லாதான்ப்பா இருக்கு. மனசுதான் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. என்னாச்சு? காலையிலேயே நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லம்மா. இப்போ என்னோட நிலைமையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரணுங்கிறது வந்துதான் தீரும். அதையே எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருந்தா போனதெல்லாம் திரும்ப வருமா? இல்லல்ல. நடந்து முடிஞ்சதையே நினைச்சு நினைச்சு வேதனைப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லப்பா. அப்படிதானே பாட்டி? அதேதான் நானும் அச்சுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த அப்பா எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா, எப்படியாவது அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி அந்த தறியை நம்ம திரும்ப வாங்கலாம். ஒருவேளை அது முடியலனா சீக்கிரமாவே நம்ம வேற ஒரு தறி வாங்கிடலாம். நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து உங்களை நான் அந்த தறியில தான் பாத்திருக்கேன். அப்பா, உங்களுக்கு இப்போ உடம்பு நல்லா ஆகட்டும். அதுக்குள்ள உங்க தறிய கடவுள் திரும்ப கொடுப்பாரு. இந்த பக்தனை காப்பாத்துவாரு. நம்ம தறிய அவங்க எடுத்துட்டு போனதை பார்த்த கடவுள் அதை திரும்பவும் நமக்கே கொடுப்பாரு. அப்படி நம்ம யோசிக்கலாம்ப்பா. மைனா சொல்றது நிஜம்தான். கடவுளுக்கு தெரியும் எது எப்படியெல்லாம் நடக்கணும்னு. ஆமா, அப்படிதான் நீங்க யோசிக்கணும். புரிஞ்சுதா அர்ச்சுதா? எப்படிம்மா உன்னோட மனசுக்குள்ள வேதனையை வச்சுக்கிட்டு உங்க அப்பாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க? உன் மனசுல எந்த அளவுக்கு வேதனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன வேதனை? அதெல்லாம் நீங்க நினைக்கிறது தான். நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. இப்போ உன்னோட கண்ணு கலங்கி இருக்கு. அது சந்தோஷத்தினால. என்னன்னா, இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் நாம தைரியமா இருக்கோம்ல. எங்க அப்பா அப்பப்ப வருத்தப்பட்டு அழுதாலும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, எல்லாம் சரியாயிடும்னு. அப்படிதானே? அது போதும், அது மட்டும் போதும், எல்லாம் சரியாகும். உன்னால மட்டும் எப்படிமா இவ்வளவு தைரியமா பேச முடியுது? என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியலம்மா. 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தமிழையா சொன்ன வரிகளை தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன் எப்பவும். அவமானங்களும் கஷ்டங்களும் வரும்போது அதை பத்தி கவலைப்படாம வரப்போகக்கூடிய பெரிய சந்தோஷத்துக்காக மனசை தயார்படுத்திக்கணும். அப்போ நாம அந்த சந்தோஷத்துக்கு தயாராகணும்ல. நமக்கு பெரிய ஒரு குறிக்கோள் இருக்கு, கனவு இருக்கு. நம்ம அபி அவ டாக்டர் ஆகிற அந்த நிமிஷம் நம்மளோட எல்லா கஷ்டங்களும் பறந்து போயிரும். நாம இந்த எல்லா கஷ்டங்களையும் தாங்கி முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். அக்கா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. நீ தேவையில்லாத எதையுமே நினைக்க வேண்டாம். இப்ப நீ ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிச்சா போதும். என் கஷ்டத்தை போக்க நான் என்ன செய்யறது? என்ன நல்ல விஷயத்த மட்டும் நினைச்சனா அது நடக்குமா? என்ன விஷயம் நீ சொல்லு. என்னோட கண்ணுக்குட்டியும் லக்ஷ்மியும் திருப்பி நம்ம வாங்கிடணும்னு எனக்கு ஆசை. அது நடக்குமா?
என்ன மைனாக்கா, என் கனவு பழிக்குமா? ம். நம்ம ஆத்மாவா ஒரு விஷயத்த நினைச்சா அது கண்டிப்பா பலிக்கும். அதுக்கப்புறமா கனவு கண்டா மட்டும் போதாது, அது நடக்கிறதுக்காக கடினமா நம்ம உழைக்கவும் செய்யணும். அப்ப என்னோட கண்ணுக்குட்டி திரும்பி வந்துரும்ல? ம். அப்பா, நம்ம அபி டாக்டரா வரும்போது அதோ அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு வைக்கணும். டாக்டர் அபிராமி அச்சுதன் வைக்கணும்ல? ம், வைக்கணும். ம். அப்போ அத பத்தி மட்டும் நீங்க யோசிச்சா போதும். புரிஞ்சதுல? ஐயோ, டெக்ஸ்டைலுக்கு கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. பாவம் மைனா. எனக்கு தெரியும், மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை இருக்கு. ஆனா நம்ம மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அவ தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. பாவம் என்னோட பொண்ணு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மைனா எங்க? மைனா அங்க இருக்கா? மைனா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மைனா, உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? மேடம், அது என்ன, நான் தான் பணம் கொடுத்தேன் இல்ல? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன ஆச்சு? மேடம் கிட்ட அத நான் எப்படி சொல்லுவேன்? உதவி செஞ்ச உங்ககிட்ட. என்ன விஷயம்? மேடம், நீங்க கொடுத்த 3 லட்சம் ரூபாவை திருடிட்டு போயிட்டாங்க. ரூபாய திருடிட்டு போயிட்டாங்களா? மைனா, நீ என்ன சொல்ற? அது மேடம். என்ன மைனா, விஷயத்த சொல்லு. மைனா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் மேடம். நான் எதுக்காக மேடம் உங்ககிட்ட போய் சொல்லணும்? இப்படி பட்டப்பகல்ல கொள்ளையடிக்கிறாங்களா? நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? நான் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போலீஸ் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே? மேடம், நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் உனக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. அந்த எஸ்ஐ எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் வேணா கால் பண்ணி சொல்லவா? ஆள் யாருன்னு தெரியாம போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அத நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. போலீஸ்க்குன்னு சில முறைகள்லாம் இருக்குல்ல. அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரஞ்சித், அப்படி நம்ம சும்மா சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ கூட ஸ்டேஷனுக்கு போ. எஸ்ஐயை பார்த்து நீ விஷயத்த சொல்லு. இப்பவே நீ கூட கிளம்பு. இந்த மாதிரி விஷயத்துக்கு நேரத்தை தாழ்த்த கூடாது. மேடம், அது மைனா, நீ கிளம்பு. ரஞ்சித், உடனே போ. டைம் வேஸ்ட் பண்ணாத. மைனா, வா, நம்ம போலாம். ராதாக்கா, நீ போயிட்டு வாமா. ரஞ்சித் சாருக்கு தெரிஞ்ச ஆபீசர் இருக்காங்க, எப்படியாவது பணம் கிடைச்சிரும். ஹலோ சோனி. சொல்லு மேடம். அது ரஞ்சித் சார் மைனாவை அவரோட கார்ல கூட்டிட்டு ஸ்டேஷன் போயிருக்காரு. என்ன சொல்ற?
மைனாவை கூட்டிட்டு ரஞ்சித் போலீஸ் ஸ்டேஷன் போறானா? ஆமா மேடம். உண்மைதானே நீ சொல்ற? ஆமா மேடம். ஓகே சோனி, நான் கூப்பிடுறேன். சரிங்க மேடம். இத வச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு. மாமா. என்ன ஏமா? மாமா, உங்களுக்கு தெரிஞ்சுதா இதெல்லாம் நடக்குதா? என்ன? மேனகக்கா ரஞ்சித்தோட வாழ்க்கையே வீணடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? என்ன விஷயம்? ரஞ்சித் என்ன பண்ணா? இது ஒரு பெரிய விஷயமா இப்ப நமக்கு தோணாது. ஆனா முடிவுல தேவையில்லாம ரஞ்சித் எதுக்காக ஒரு சேல்ஸ் கேர்ளை கூப்பிட்டுட்டு மேனகக்கா ஏன் இதுக்கெல்லாமே ஒத்துக்கிறாங்க? சுத்தி வளைக்காம நீ விஷயத்த சொல்லு. மாமா, ஏற்கனவே ரஞ்சித்தும் மேனகாக்காவும் அந்த மைனாக்கு 3 லட்சம் சும்மா கொடுத்தாங்க. அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்களா? கேட்கும் போதே தெரியுது இது பொய்ன்னு. அவ எடுத்துட்டு போன அந்த 3 லட்சத்தையும் திருடிட்டு போறதுக்காக ஒருத்தன் தேடி வருவானா என்ன? அந்த மைனா மேனகா அக்காவையும் ரஞ்சித்தையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்னு தான் எனக்கு தோணுது. மாமா, உங்களுக்கு புரிஞ்சதில்ல? நீ இது வரைக்கும் விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லல. ஐயோ, அந்த பணத்தை திரும்ப வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் மைனாவை கூப்பிட்டுட்டு எங்கேயோ போயிருக்கானா? ரஞ்சித்தா எங்க? போலீஸ் ஸ்டேஷன் தான் சொன்னாங்க. யாருக்கு தெரியும்? இந்த பொண்ணு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ரஞ்சித்தை எப்படியாவது அவ வலையில விழ வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாளோ என்னமோ. மாமா, நீங்க எவ்வளோ நல்ல பையனா நீங்க அவனை வளர்த்தீங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. மாமா, இருந்தாலும் இந்த மேனகாக்கா உங்களை கேட்காம இப்படி எல்லாம் பண்றாங்களே, என்ன பண்றது? உங்களை கோபப்படுத்தி பார்க்கணும்னு நான் இத சொல்லல. நம்ம பையன் இப்படி வழி தவறி போறானேன்னு தான். நிறுத்து. போதும் நீ பேசுனது. எனக்கு இப்ப திருப்தியா இருக்கு. மாமா, நான் அவன் ரஞ்சித், அதுவும் அவங்க அம்மா உதவியோட. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மாமா, பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க. நீ பேசாத. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.